ஹலோ, நாங்கள் பச்சை பருப்பு ஊற வச்சோம்ல, அது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி போய் முளை கட்டியிருக்கு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இட்லி ஊற்ற பச்சை பருப்பும் ரவையும் சேர்த்து இட்லி ஊற்ற போடுறோம். நம்ம இன்னைக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கங்க அரைக்க, இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கங்க, போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தயிர் ஊற்றிக்கிங்க. நம்ம எதுவும் மாவு அரைச்சி புளிக்கெல்லாம் வைக்கல, அதனால் தயிர் கலந்துக்கங்க. உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. ரவையை கொட்டிக்கிங்க. அரைச்சின்னு வந்த பச்சை பயிரையும் தயிரையும் ஊற்றிக்கங்க. ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. அதுக்கு நம்ம ஒரு தாளிப்புக்கு ரெடி பண்ணின்னு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஊற்றிக்கலாம். ஆமாம், பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் ரவை. அதுக்கு பிறகு ஊற்றிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு தாளி போட்டு எடுத்துகிட்டு வரலாம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, பீன்ஸ் அரிஞ்சு வச்சுக்கோங்க, கேரட் அரிஞ்சு வச்சுக்கோங்க, குடமிளகா அரிஞ்சு வச்சுக்கோங்க, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தாளிப்பு போடலாம். எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. பொன்னரமாக ஆக்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு குடமிளகா சேர்த்துக்கங்க, பீன்ஸு சேர்த்துக்கங்க, கேரட் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்குங்க. வதங்கட்டும். வதங்கின பிறகு அரைச்சதில் எடுத்து போட்டு ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ அரைச்சதில் வதக்கத்தை கொட்டிக்கிங்க. கொட்டி நல்லா பிசைஞ்சு கிளறி விட்டு நம்ம இட்லி ஊற்றலாம். வாங்க, இட்லி ஊற்றினாலும் ஊற்றலாம், குழி பணியாரம் ஊற்றினாலும் ஊற்றலாம், நம்ம இஷ்டம்தான். இப்படி நல்லா கிளறிக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கும் ரவை. நம்ம இப்போ இட்லி ஊற்றலாம். வாங்க, நீங்கள் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றிக்கிங்க. இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றிட்டு கொத்தில் எண்ணெய் தடவிக்கிங்க. தடவி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. சின்ன சின்னதாக ஊற்றுங்க, பெருசாக ஊற்றாதீங்க. பெருசாக ஊற்றுனீங்கன்னா வேக கஷ்டமாக இருக்கும். போட்டு இட்லி குண்டான போட்டு மூடிடுங்க. குழி பணியாரமும் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வைங்க. வேகட்டும். இது இட்லி ஊற்றணும், குழி பணியாரம் ஊற்றணும், தோசை ஊற்றணும். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இது புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால பச்சை பயிரை ஊற வச்சு முளை கட்டி இதை மாதிரி தோசை ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சாப்பிட்லாம்.